உங்கள் அனைவரையும் இன்றைய ஆராதனைக்கு நான் வரவேற்கிறேன். இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் இதுல கூட நம்ம எல்லாருமே இந்த ஆன்லைன் மூலியமா ஒன்றிணைந்து தேவனை இன்றைக்கு நம்ம ஆராதிக்க போறோம். நம்ம தேவனோட வார்த்தையை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். எஸ், இந்த நேரத்துல கூட உங்க மைண்ட்ல எது இருந்தாலுமே அது எல்லாத்துலயும் நீங்க ஓரம் கட்டி வச்சிடுங்க ஒரு நிமிஷம். லைக் let us all just surrender ourselves to the Lord and let us all worship him. நீங்க வீட்ல இருக்கலாம், இல்ல நீங்க வெளியில இருக்கலாம், இல்ல இங்க இருக்க சில பேர் உங்க எல்லாரையும் நீங்க ஆண்டவர் இடத்துல நீங்க ஒரு விஷயம் உங்களை விட்டு கொடுத்துட்டு, ஏசப்பா இந்த நேரத்துல நான் என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நீங்க தான் என்ன கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு தேவன் கிட்ட நம்மள அர்ப்பணிக்கலாம். ஒரு ஜெபத்தை பண்ணி நம்ம ஆண்டவரை உயர்த்தி துதிச்சு பாடலாம். வாங்க. லார்ட் ஜீசஸ், இன்றைக்கு கூட தேவனே இந்த நாளை நீர் கொடுத்ததற்காக நன்றி. இந்த நாள் ஆண்டவரே ராஜா உம்மோட நாம மகிமைப்படும்படிக்கு நாங்க நடந்து கொள்ளணும் தகப்பனே. இந்த சபையோட தலையும் தலைவனாக நீர் இருக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே. இந்த ஆராதனை வார்த்தை எல்லாத்தையும் உங்க கரத்துல ஒப்படைச்சிட்டோம். பார்க்கிற ஒருத்தவங்களையும் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா, இன்றைக்கு கூட எந்த பாரத்தோடு, எந்த பலவீனத்தோடு, எந்த கேள்விகளோடு வந்திருக்கிறார்களோ தேவனே, நீர் அவர்களோடு இடைப்படுவீராக ராஜா. அப்ப அடியேன உங்க பாதப்படியில நான் வைத்துட்டேன் ஆண்டவரே ராஜா. நான் சிறுகவும் நீர் பெருகணும் தகப்பனே ராஜா. ஆவியான தேவனே, உங்க பிரசன்னத்தினால இந்த நேரத்துல எங்களை நிரப்புங்க. Fill us with your presence right now, Holy Spirit. அப்பா, தேங்க்யூ 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 லார்ட் ஜீசஸ். அப்பா, இந்த நாள்ல கூட தேவனே அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. உம்முடைய சமூகம் வருவதாக ராஜா. அப்பா, சித்தம் மாத்திரமே நிறைவேறதாக ராஜா. ஏசப்பா, நாங்க எங்களோட காரியங்களை குறித்து நிறைய கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த நேரத்துல கூட தகப்பனே ராஜா, லார்ட் ரிவீல் டு us about your kingdom, reveal to us about your plans ஆண்டவரே. உங்க சித்தத்தை பற்றியும் உம்முடைய திட்டங்களை பற்றியும் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே, நீர் அப்பா உமக்காக நாங்க நன்றி சொல்றோம் அப்பா. நீர் எங்களுக்காக அப்பா ஜீவனை கொடுத்து தகப்பனே ராஜா, எங்களுக்காக அப்பா பலியாகி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தீர். அதற்காக நன்றி தேவனே. அப்பா, நாங்க பாத்திரமே இல்ல ஆண்டவரே ராஜா. நாங்க ரொம்ப 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 பாவம் செய்த மனிதர்களா இருந்தும் தகப்பனே உம்முடைய அன்பிற்காக நன்றி. ஆவியான தேவனே, உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க. Fill us with your presence right now. உங்க பிரசன்னம் இல்லாம நாங்க அடுத்த அடி கூட எடுத்து வைக்க கூடாது. We need your guidance right now. யாரெல்லாம் இந்த நேரத்துல ஆவியான தேவனோடு இடைப்படாம, ஆவியான தேவனோடு ஒன்றிணையாம இருக்கிறீங்களோ அவர்கிட்ட கேளுங்க. இங்க நம்ம we are not here to just sit, or we are not here to just மத்தவங்க பாடுறதை கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு இல்ல. நம்ம எல்லாருமே ஒன்றா தேவ பிரசன்னத்துல நிரம்பணும். கைகளை தூக்கி வாயை திறந்து நீங்க ஆவியான தேவன் இந்த நேரத்துல உங்களோட இருதயத்துல வாங்க குடியேறுங்கன்னு கேளுங்க. lift up your hands right now, lift up your hands right now. கைகளை உயர்த்தி ஆவியான தேவன் கிட்ட கேளுங்க. அப்பா, எங்களை நிரப்புங்க ராஜா, எங்களை நிரப்புங்க தகப்பனே தகப்பனே. இந்த நேரத்துல கூட ராஜா ஏசப்பா, எங்களோட மத்த காரியங்களை குறித்து நாங்க கவலைப்படவே கூடாது ராஜா. எது இருந்தாலும் ராஜா, we want to give you all glory, we want to praise you. உங்களை துதிக்க முடியாம எங்களை கட்டி போட்டு இருக்கிற சிந்தனைகள் ஆண்டவரே, ஆலோசனைகள் ராஜா, பாவங்கள் எல்லாத்தையும் நீர் தகற்றி போடும் தேவனே. அப்பா, நீர் பெரிய தேவர் ராஜா, நீர் பெரியவர், வல்லமை உடையவர் ஆண்டவரே. நீர் அழகான தேவன் தகப்பனே ராஜா. இருதயம் அன்பு நிறைந்தது ஆண்டவரே ராஜா. ஏசப்பா, இப்பொழுதும் தகப்பனே தேவ பிரசனம் எங்களை சுத்தி இருக்கிற ஒரு இடங்களையும் இந்த நேரத்துல நிரப்பட்டும் தகப்பனே ராஜா. we want you to take control, we want you to take control right now ஆண்டவரே ராஜா. எதை குறித்தும் யோசிக்காம தேவ பிரசனத்தை உணர்கிற மனிதர்களா இந்த நேரத்துல இருங்க. have you surrendered yourself right now to the Lord? தேவ பிரசனத்திற்கு நீங்க இந்த நேரத்தை உங்களை விட்டு கொடுங்களேன். ஆமென் ஆமென். அப்பா, நன்றி நன்றி நன்றி. நிரப்புங்க தகப்பனே. Fill us with your presence ஆண்டவரே. நிரப்புங்க ராஜா. ஆவியால் என்னை நிரப்புமே, அக்கினியால் என்னை நிரப்புமே, வல்லமையால் என்னை நிரப்புமே. நிரம்பி வழிய நான் நிரம்பி வழியா, ஆவியால் என்னை நிரப்புமே, வல்லமையால் என்னை நிரப்புமே, அக்கினியால் என்னை நிரப்புமே. நிரம்பி வழிய நான் நிரம்பி வழியா, நிரம்பி 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 வழிய என்னை நிரப்புமே. நிரம்பி 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 வழிய என்னை நிரப்புமே.
தாகத்தோடு நான் நிற்கிறேன், நிரம்பி வழிய என்னை நிரப்புமே. வாஞ்சையோடு நான் நிற்கிறேன், நிரம்பி வழிய என்னை நிரப்புமே. தாகத்தோடு நான் நிற்கிறேன், நிரம்பி வழிய என்னை நிரப்புமே. வாஞ்சையோடு நான் நிற்கிறேன், நிரம்பி வழிய என்னை நிரப்புமே. ஆவியால் என்னை நிரப்புமே, வல்லமையால் என்னை நிரப்புமே, அக்கினியால் என்னை நிரப்புமே. நிரம்பி வழிய நான் நிரம்பி வழிய ஆவியால் என்னை நிரப்புமே. இந்த நேரத்துல கூட எழுந்து நின்று தேவனை ஆராதிங்களேன். நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் பி சிட்டிங், ரொம்ப கேஷுவலா இருக்கலாம். பட் எழுந்து நின்று தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அவரை உயர்த்தி கேளுங்களேன். வாஞ்சையா இருக்கிறவர்கள் மீதுதான் அவரோட ஆவியை ஊற்றுகிறார், தாகமா இருக்கிறவர் மீதுதான் அவரோட ஆவியை ஊற்றுகிறார். நம்ம இந்த நேரத்துல அசட்டையா இருக்க கூடாது. நம்ம வீட்டுல தானே இருக்கோம், நம்ம எப்படி வேணாலும் நம்ம ஆராதிக்கலாம் அப்படின்னு இல்ல. எடுங்க, ஒரு பைபிளை போய் எடுத்துட்டு வந்து உங்க பிரசனத்துல வைங்க. அவர்கிட்ட கேளுங்க, அப்பா நான் தாகமா இருக்கேன், நான் வாஞ்சையா இருக்கேன். தாகமா இருக்கிறவங்க மேலதான் தேவன் அவரோட ஆவியை ஊற்றுகிறார். இந்த நேரத்துல கேளுங்க, உங்களுக்கு கேளுங்க, அர்ப்பணிங்க. உங்களோட பாவங்களை அறிக்கையிடுங்க, தேவனிடத்துல கேளுங்க, அப்பா என் பாவங்களை மன்னித்து ஆவினால என்ன நிரப்புங்க. இது விளையாட்டு கிடையாது. அசட்டையா இராதுங்க. அசட்டையா இல்லாம தேவன் கிடத்துல உண்மை உள்ள இருதயத்தோடு நீங்க கைகளை உயர்த்தி அவர்கிட்ட கேளுங்க. இந்த நேரத்துல அவர்கிட்ட கேளுங்க, வேற எதுலயும் டிஸ்ட்ராக்டே ஆகாதீங்க. இந்த நேரத்துல கேளுங்களேன். ஆவியால் என்னை நிரப்புமே, வல்லமையால் என்னை நிரப்புமே, அக்கினியால் என்னை நிரப்புமே. நிரம்பி வழிய நான் நிரம்பி வழிய ஆவியால் என்னை நிரப்புமே, வல்லமையால் என்னை நிரப்புமே, அக்கினியால் என்னை நிரப்புமே. நிரம்பி வழிய நான் நிரம்பி வழிய நிரம்பி 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 வழிய என்னை நிரப்புமே. 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 இந்த நேரத்துல கூட யாராச்சும் என்னால தேவ பிரசன்னத்தை உணரவே முடியல, என்னால தேவனோட அந்த ஆளுகைக்குள்ள வரவே முடியல, ஆவியான தேவனை என்னால உணரவே முடியலன்னு சொல்றவங்க யாரா இருந்தீங்கன்னா, அப்பா அவங்க கிட்ட கேளுங்க. ஏசப்பா கிட்ட நீங்க சொல்லுங்க, ஏசப்பா நான் செய்த பாவங்களோ என்னோட அசட்டை தன்மையோ இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் இடைவெளியா இருந்த அப்பா என்ன மன்னிங்கன்னு நீங்க கேளுங்களா. அநேக நேரத்துல நம்மளோட பாவங்கள் தான் நம்ம தேவன் இடத்துல நெருங்காதபடிக்கு தடையா இருக்கு, ஒரு பெரிய வாலா இருக்கு. நிறைய நேரத்துல நம்ம ரொம்ப அசட்டையா இருந்துடுவோம். நம்ம சபைக்கு வரும்போது கூட நம்ம அசட்டையா இருந்துடுவோம், நம்ம ஆராதனையில அமரும் போது அசட்டையா இருப்போம், நம்ம தேவ வார்த்தையை வாசிக்கும் போதோ பெற்றுக்கொள்ளும் போதோ அசட்டையா இருப்போம். இன்றைக்கு தேவன் நம்மள சும்மாலா ரட்சிக்கலங்க. இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் ஹிம். ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து தன் ரத்தத்தை சிந்தி அவர் அடி வாங்கி அவர் he went through so much of pain. It was not easy for him. அவர் அவ்வளவு அவரோட ரத்தத்தை முழுசாக நம்மளுக்காக செலவு செய்தாருங்க. நம்மளோட சொந்த காசை வைத்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலே அதை எப்படி நம்ம பாதுகாப்போம்? தேவன் அவரோட ரத்தத்தை கடைசி வரைக்கும் சிந்தி, கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் சிந்தி நம்மளுக்கு அவர் என்ன கொடுத்திருக்காரு? ரட்சிப்பை கொடுத்திருக்காருங்க. இந்த ரட்சிப்பை இழக்காதபடிக்கு நம்ம ரொம்ப 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 மைண்ட்ஃபுல்லா இருக்கணும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். we should be very 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 careful. இந்த நேரத்துல நீங்களும் சரி நானும் சரி அநேக நேரத்துல தேவனோட ரத்தத்தை நம்ம அசட்டை பண்ணிடுறோம், அநேக நேரத்துல அவரோட கிருபையை நம்ம அசட்டை பண்ணிடுறோம், அநேக நேரத்துல we just
we just take him for granted. But right now, இப்போ கூட ஆராதனை நேரத்துல நம்ம நிறைய பேர் தேவ பிரசனத்துல உணர முடியலன்னு இருந்திருக்கோம். ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சு give me another chance, உங்க பிரசனத்துக்குள்ள உங்களோட ஆளுகைக்குள்ள என்ன நடத்துங்க ராஜா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கலாமா? அவர் நம்ம உண்மையோட இருதயத்தோடு மன்னிப்பு கேட்கிறப்ப அவர் நம்மளை மன்னித்து நம்மளுக்கு கிருபையை தருகிற தேவனா இருக்கிறாருங்க. இந்த நேரத்துல he wants you, அவருக்கு நீங்க தேவை, அவர் உங்களை நேசிக்கிறாரு. இந்த நேரத்துல just surrender yourself. திரும்ப திரும்ப சொல்றது, உங்களை ஒப்பு கொடுங்க தேவ பிரசன்னத்துல, தேவ ஆளுகைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களோட சிந்தனையிலயோ உங்களோட இருதயத்துல எந்த ஒரு பாரத்தையும் வைத்துக்காதீங்க. தேவன் இந்த நேரத்துல நம்மளை ஆளுகை எடுத்துக்கொள்ள போகிறார். அப்பா, ஓ ஜீசஸ் அப்பா, நன்றி நன்றி. எங்களை மன்னிங்க ராஜா, எங்களோட பாவங்களை மன்னிங்க தகப்பனே ராஜா. இப்பொழுது நிற்கிற நானும் ஆண்டவரை பார்க்கிற ஒருத்தங்களும், இந்த சபையில இருக்கிற ஒருத்தங்களும் தகப்பனே, எங்களோட பாவங்களை நீர் மன்னிப்பீராக ராஜா. ஏசப்பா, இந்த பாவம் ஆண்டவரை உங்ககிட்ட நெருங்காதபடிக்கு எங்களை விலக்கி கொண்டே இருக்கிறது தகப்பனே. இனிமே இந்த பாவம் செய்யக்கூடாது தகப்பனே ராஜா. ஒரு நாளும் ஆண்டவர் இந்த பாவத்துல விழுந்து 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 ஆண்டவரே உமக்கு தூரமாக போய் கொண்டிருக்கிறோம் ராஜா. நாங்க இருக்கவே கூடாது ராஜா. எங்களோட பாவங்களை மன்னியும் தகப்பனே. இந்த பாவத்தை செய்யாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க தகப்பனே ராஜா. இன்றைக்கு கூட தேவன் உங்களை ஒருத்தவங்களையும் பார்த்து அவர் சொல்றது என்ன தெரியுமா? மகளே, நான் உன்னை ரட்சித்தேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை வழி நடத்துவேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள்னு தேவன் சொல்கிறார். இன்றைக்கு கூட தேவன் அவரோட கரத்தை உங்கள் மீது வைத்திருக்கிறார். நீங்க தேவனோட கரத்துல ஒரு அலங்கார கிரீடமா இருக்கிறீங்க. தேவன் உங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்க போறது இல்லைங்க. He loves you so much. உங்களை அவர் நேசிக்கிறார். நீங்க எதை செய்தாலும் சரி, he loves you. He's going to give you another chance. உங்களுக்கு அவர் இன்னொரு வாய்ப்பை தருகிறாருங்க. இந்த நேரத்திலயும் உங்களை நீங்க திரும்ப ஒரு விஷயம் சுத்திகரிக்க சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, என்ன நீங்க சுத்திகரிங்க ராஜா. நான் உங்களை நம்புறேன், என்னோட அவிசுவாசத்தை நீங்க மன்னிங்க. நான் உங்களை நம்புறேன் ராஜா. அப்பா, நீர் சொன்னதை செய்வீர் ஆண்டவரே, என்னோட அவிசுவாசத்தை மன்னிங்க நீங்க கேளுங்களேன். அப்பா அப்பா, இந்த நேரத்திலும் தகப்பனே, எங்களை நீர் ஆளுகை எடுத்து கொண்டீர். உங்க பிரசனத்தினால எங்களை நிரப்புகிறீர், அதற்காக நன்றி. இப்பொழுதும் ஆராதிக்கும் போது தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. அப்பா அப்பா, உம்முடைய நாமத்திற்கு மாத்தமே துதிகான மகிமை வருவதாக தகப்பனே. இந்த ஆராதனை வேலையிலும் ஆண்டவரே எங்களோட கட்டுகள் அறுக்கப்படட்டும் தகப்பனே ராஜா. எங்களோட விசுவாசம் அதிகரிக்கட்டும் தகப்பனே ராஜா. ஏசப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். ஓகே, இப்பொழுது கூட ஆண்டவர் உங்களுக்கும் சரி எனக்கும் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நம்மளோட நீதியை வெளிச்சமாக கொண்டு வர வரைக்கும் அவரு ஓயவே போறது இல்லைங்க. இஸ் கோயிங் டு நம்மளோட அந்த ஜஸ்டிஸ், நம்மளுக்கான அந்த நீதி வர வரைக்கும் அவர் ஓயவே போறது இல்ல. இட்ஸ் ஓகே. இன்னைக்கு நீங்க எந்த ஒரு காரியத்துல நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, எனக்கு இது நடக்கலையே, ஐயோ எனக்கு இப்படி ஒரு அநீதி நடந்துடுச்சே அப்படின்னு நீங்க நினைக்கிற வேலையில கூட ஆண்டவர் சொல்றார், உங்களோட நீதியை வெளிச்சமாய் கொண்டு வர வரைக்கும் அவர் ஓய போறது இல்லைங்க. ஓகேவா? இப்பொழுது கூட லிரிக்ஸ் கீழே வருது, அந்த லிரிக்ஸை பார்த்து வாயை திறந்து பாடுங்க. நம்ம தேவனை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் ஆத்மாவோடும் துதிக்க போகிறோம். இல்ல நம்ம கிட்ட என்னங்க இருக்கு? காசு பணம்லாம் அவளுக்கு தேவையில்ல. அந்த துதி, அந்த உண்மையான துதி, அந்த நொறுங்குண்ட இருதயத்துலதான் தேவன் பிரியமா இருக்கிறார். இப்பொழுது நம்ம எல்லாரும் தேவனை ஆராதிக்கலாம் வாங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவேன், என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவேன், உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன், உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். உணர்ந்தவர்களாய் உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன், உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா ஏசையா ஏசையா
நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம், நீர்தானையா யெகோவா சிட்கேனோ, நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம், நீர்தானையா யெகோவா சிட்கேனோ, நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம், நீர்தானையா. அவர் நீதியின் தேவனாக இருக்கிறார். He is the God of justice. He is the God of justice. இன்றைக்கு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு அநீதி நடந்துட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க, அவர் நம்மளுக்கு நீதி செய்ய போகிறார். நீதியின் தேவன் நமக்காக வழக்காட போகிறாருங்க. அவர் நம்மளுக்காக அவர் வழக்காட போகிறாருங்க. நம்மளுக்காக யுத்தத்தை செய்ய போகிறாருங்க. நீங்க நொறுங்குண்டே இருக்கிறத அவர் பார்க்கிறாருங்க. உங்களை சுத்தி நடக்கிற காரியங்களை அவர் பார்க்கிறாருங்க. அது மட்டும் இல்ல, நிறைய நேரத்துல உங்களுக்கு தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாத ஒரு நிலைமையில நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. என்னால முடியல ஏசப்பா, நான் எவ்வளவு உழைச்சோம், எவ்வளவு சேமிக்கணும்னு நினைச்சோம், என்னோட தேவைகள் சந்திக்கப்பட முடியல. நான் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சாலுமே என்னை சுத்தி ஒரு டேஞ்சர் இருந்துகிட்டே இருக்கு ராஜா. ஏசப்பா, இந்த நேரத்துல நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீரே என்னோட தஞ்சம் துருகமா இருக்கிறீர் ராஜா, நீரே என் தேவைகளை சந்திக்கும் கர்த்தராக இருக்கிறீன்னு அவரை பார்த்து சொல்லுங்களேன். என் காலத்திலும் தேவன், காலத்திலும் தேவன் உங்களோட வீட்டுல அந்த எண்ணெய் மாவு குறையாதபடிக்கு அதை அதிகரித்து கொண்டே இருப்பாருங்க. இட் வில் நாட் டிமினிஷ். அது குறைவு படாதுங்க. நீங்க தேவனை நோக்கி, பரத்தை நோக்கி பாருங்க. பரத்தை நோக்கி உங்க கரத்தை உயர்த்துங்களேன். அவர் உங்களோட தேவைகளை சந்திப்பாருங்க. கடன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் தேவன் உங்களுக்கு சந்திப்பாருங்க. அந்த இடத்துலயும் தேவன் அவரோட நீதியை விளங்க செய்வாருங்க. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் நான் என்னை திருப்தியாக்குவேன். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவேன். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர், என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஆமென். கர்த்தரே தாங்குகிறீர். நீங்க மட்டும் தானே இயேசப்பா என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். அவர் நோக்கமா இருக்கிறாருங்க. என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். கைகளை உயர்த்தி ஏசையா, 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 என் நீதி நீதானையா, ஏசையா, 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 என் நீதி நீதானையா, யெகோவா சிட்கேனோ, நீதானையா எங்கள் நீதி தெய்வம், நீதானையா எங்கள் யெகோவா சிட்கேனோ, நீதானையா எங்கள் நீதி தெய்வம், நீதானையா. எனக்காக நீர் செய்யும் நன்மைகள் என் இருதயம் உணராவிட்டாலும், நீர் ஒரு நாளும் உறங்குவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீர் செய்யும் அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும், நீர் ஒரு நாளும் உறங்குவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே,
ஓ வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. அவர் நம்மளுக்காக அதிசயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். எனக்காக நீ செய்யும் அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும், நீர் ஒரு நாளும் உறங்குவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் நன்மைகள் என் இருதயம் உணராவிட்டாலும், நீர் ஒரு நாளும் உறங்குவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. ஓஹோ வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன். செயல்படுத்துகிறேன் இந்த இடத்திலே, நீங்க இருக்கிற இடங்கள்ல ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன். ஓ வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. ஓ வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மளுக்கு பார்த்து சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நீ எதற்கும் அடிமை இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்றைக்கு உங்களையும் என்னைய பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் நம்மளை விடுவிச்சுட்டாரு. நம்ம பாவத்திற்கு அடிமை இல்லை, நம்ம பயத்திற்கு அடிமை இல்லை, நம்ம ராஜாதி ராஜாவோட பிள்ளைகளா இருக்கிறோம். வசனம் சொல்லுது கலாத்தியர் 4:7, ஆகையால் இனி நீ அடிமையாய் ஈராமல் புத்திரனாய் இருக்கிறாய், நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். இங்கிலீஷ்ல கலேஷியன்ஸ் 4:7 என்னவா இருக்குன்னா, therefore you are no longer a slave but a son, and if a son then a heir of God through Christ. ஓகே, இன்றைக்கு இது வரைக்கும் நம்ம எல்லாருமே பாவத்திற்கு அடிமையா இருந்திருக்கலாம், பிற நம்மளோட பாஸ்டுக்கு அடிமையா இருந்திருக்கலாம், நம்ம தேவனுக்கும், நான் சொன்னது போல தேவனுக்கும் நம்மளுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கு வசனம் என்ன சொல்லுது? you are no longer a slave to sin. நீங்க பாவத்திற்கு அடிமையா இல்ல, நீங்க தேவனோட பிள்ளையா, you have become the son of God அப்படின்னு சொல்றாரு. daughter of God, சன்னுக்கு அப்புறம் என்னது ஹேர், நீங்க தேவனோட சந்ததிக்குள்ள நீங்க பிரவேசிச்சிட்டீங்க அப்படின்ட்டு. சோ இன்றைக்கு எந்தெந்த கட்டுகள்லாம் உங்களை பிடிச்சிருக்கோ, எந்தெந்த கட்டுலாம் உங்களை முடக்கி போட நினைச்சிட்டு இருக்கோ, எல்லாத்துல இருந்தும் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தராருங்க. ஏன்னா அவரு நம்மளுக்கு வழி உண்டாக்கிட்டாரு, நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை செய்துட்டாரு, நம்மளுக்காக அதிசயங்கள் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற தேவன் இன்றைக்கு என்ன பண்றாரு? நம்மளை பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. இப்பொழுது கூட இந்த பாடலை நம்ம பாடும்போது உணர்ந்து அறிக்கையிட்டு பாடணுங்க. சும்மா யாரோ பாடுறாங்க நான் அதை கேட்டுட்டு போறல, வாயை திறந்து அறிக்கையிட்டு, இன்றைக்கு எரிகோ மதில்கள் விழுந்து போகுது, உங்களோட கட்டுகள் எல்லாம் 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 முறியடிக்க போதுங்க. பாவத்திற்கு நீங்க இனிமே you are not a slave to sin. பாவத்திற்கு நீங்க இனிமே அடிமையா இல்ல. ஓகே, ஆண்டவர் உங்களை பார்த்து அவரோட பிள்ளை என்று சொல்கிறார். he is looking at you and he is saying you are his son. he is looking at you and saying you are his daughter. Yes, பயத்தின் ஆவி என்னில் இல்லை, நானோ உந்தன் பிள்ளை. அறிக்கை இடுங்களேன். பயத்தின் ஆவி என்னில் இல்லை, நானோ கிறிஸ்துவின் பிள்ளை. தாயின் கருவில்
தெரிந்து கொண்டே பெயர் சொல்லி என்னை அழைத்தீர். மறுபிறவி எனக்கு தந்தே, இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டே, பெயர் சொல்லி என்னை அழைத்தீர். மறுபிறவி எனக்கு தந்தே, இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டே. பயத்தினாவே என்னில் இல்லை, நானோ கிறிஸ்துவின் பிள்ளை. பயத்தினாவே என்னில் இல்லை, நானோ உந்தன் பிள்ளை. அவர் செங்கடலை பிளந்தாருங்க. செங்கடலை பிளந்தென்னை நடக்க வைத்தீரே, பயனி நீ எனக்கில்லையே. பார்வோனின் சேனையாயும் எதிர்த்து நிற்பேன், நானோ உந்தன் பிள்ளை. அவர் நம்மோடு இருந்தால். செங்கடலை பிளந்தென்னை நடக்க வைத்தீரே, பயம் இனி எனக்கில்லையே. பார்வோனின் சேனையாயும் எதிர்த்து நிற்பேனே, நானோ உந்தன் பிள்ளை. ரத்தம் தந்து மீட்டீரே, உம்மாவியால் நீரைத்தீரே, உம்மார்போடென்னை அணைத்தீரே, பிள்ளை என்று அழைத்தீரே. உம்மோடு சேரவே, உம்மோடு வாழவே, உம்மோடு சேரவே, உம்மோடு வாழவே மீட்டு கொண்டீரே. என்னை மீட்டு கொண்டீரே, மீட்டு கொண்டீரே. அப்பா நன்றி. மீட்டு கொண்டீரே. அப்பா ஆண்டவரே, ரத்தத்தை கொண்டு எங்களை மீட்டு கொண்டிரும் பிள்ளை என்று அழைத்தீர் ராஜா. நன்றி 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 தேவனை. இப்பொழுது கூட ராஜா we are grateful அப்பா. இப்பொழுது கூட ஆண்டவரே, எங்களை சுத்தி எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் நீரே எங்களோட தஞ்சமா இருக்கிறீர் ஆண்டவரே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை சேவிப்பேன் இயேசுவே. ஜீசஸ், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை சேவிப்பேன் இயேசுவே. முழு இருதயத்தோடு அவரை பார்த்து இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. ஓ ஜீசஸ்,
இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே அவரே நம் தஞ்சமா இருக்கிறாரே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. You are my refuge, you are my fortress, you are my friend in need, you are my God, oh Jesus. நீரே என் தஞ்சம். சொல்லுங்க, எவ்வளவு போராட்டம் வந்தாரு. நீரே என் கோட்டை, நம்ம எதை குறித்து பயப்பட மாட்டோம். நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. அப்பா நன்றி ஆண்டவரே. we thank you for everything Lord. அப்பா நீர் எங்களோட தஞ்சமா இருக்கிறீர், எங்களோட துருகமா இருக்கிறீர், எங்களுக்கு கோட்டையா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்களை தொடுகிறவனும் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னீரே ராஜா. எங்களுக்கு நீதி செய்கிற தேவனா இருக்கிறீரே ராஜா. அப்பா நாங்க எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், ஏன்னா நீர் எங்களோடு இருக்கிறீர் ராஜா. எல்லாத்திற்கும் மேல பாவையா இருக்கிற எங்களை உங்களோட பிள்ளை என்று சொல்கிறீரே ராஜா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. பார்க்கிற ஒருத்தங்களும் ஆண்டவரே ராஜா உங்களை விட்டு விலகி தூரமாய் போய் கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் அவங்களை பார்த்து சொல்கிறீர், என் பக்கம் திரும்பி வா என்று தேவன் உங்களை பார்த்து கூறுகிறார். கம் 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 டு மீ, என் கிட்ட திரும்பி வா, ரிப்பெண்ட் ஆக என் கிட்ட திரும்பி வா, மனம் திரும்பி வா. உலகத்திற்கு காரியத்தை சுத்தி நீ போகாத, அதற்கு எதையும் தராது. அதை காட்டி நீ போகும்போது, அது கிட்ட நீ போகும்போது நீ போய் நெருப்புல போய் விழ போகிற மகனே மகளே, நீ என் கிட்ட வா, நான் உனக்காக இருக்கிறேன், நான் உன்னை என் பிள்ளை என்று சொல்கிறேன், என் சந்ததியிலே நான் உன்னை சேர்த்து கொண்டேன், நீ என்கிட்ட திரும்பி வா மகளே, என்கிட்ட திரும்பி வா மகனே என்று தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். யார் தேவனை விட்டு தூரமா இருக்கிறீர்களோ, எந்த மனிதன் தேவனை விட்டு இந்த நேரத்துல தூரமா இருக்கிறீங்களோ, இயேசுவின் நாமத்தினால தேவன் பக்கம் நீர் திரும்புவீராக, தேவன் கிட்ட நீர் வருவீராக. அப்பா இடத்துல போங்க, நீங்க அப்பா வீட்டிற்கு போங்க, தேவன் கிட்ட நீங்க போங்க. தேவன் உங்களுக்காக அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார், உங்களோட பாவத்தை மன்னிக்கிறார், உங்களை சுத்திகரிக்கிறார், உங்களுக்கு புது வஸ்திரத்தை தரித்து நீ என்னோட செல்ல பிள்ளை என்று சொல்கிறார். அப்பா இந்த நேரத்தை நீர் அப்பா ஆயத்தப்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி அப்பா. ஆராதனை ஆண்டவரை நீர் ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பாவங்களை மன்னித்த தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி, இயேசுவின் நாமத்தினால் ஆமென் ஆமென். ஓகே, இன்றைக்கு கூட தேவன் நம்மளுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்திருக்காரு, நம்மளை மன்னித்துட்டாரு. நம்ம யார் யாரெல்லாம் தேவனை விட்டு தூரமா இருக்கிறோமோ, நம்மளுக்கு தெரியாதுங்க நம்ம தேவனை விட்டு தூரமா இருக்குமான்னு, ஏன்னா டெய்லி நம்ம பைபிள் படிப்போம், எல்லாம் பண்ணுவோம், பட் ஸ்டில் தேவனுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இல்லாம இருக்கும். ஸோ இன்றைக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் கூட ரினியூ பண்ணுங்க, தேவ பிரசன்னத்துல அமருங்க, தேவனுக்கே முக்கியத்துவம் கொடுங்க. ஓகே, நம்ம வார்த்தைக்குள்ள போறதுக்கு முன்னாடியும் ஒரு விஷயம் உங்க எல்லாரையும் இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு வரவேற்கிற இன்றையில இருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஓகேவா 9 o'clock 9 AM மார்னிங் 9 AM இந்த சபை ஆன்லைன் வழியா நடக்கும். நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க, தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா, தேவன் ஓகே நம்மளுக்காக இந்த சபையில ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. இது ஒரு பிளட்ஜ் மாதிரி, ஓத் மாதிரி. நீங்களும் சரி நானும் சரி நம்ம தேவனோட சபை என்று தேவன் நம்மள அழைக்கிறாரு. கரெக்டா? நம்ம இண்டிவிஜுவலாவும் சரி குடும்பமாக ஒரு சபையாக நம்மள தேவன் என்ன சொல்றாரு, அவரோட சபைன்னு சொல்றாரு. சோ நம்ம சபையா இருக்கும்போது எப்படி இருக்கணும், நம்ம பாவத்துல விழுந்துட்டோம்ல, பாவத்துல இருந்து நம்மள மீட்டு கொண்டு வந்திருக்காரு. சோ எப்படி நம்ம வாழணும்னு தேவனுக்குள்ள நம்ம உறுதிமொழி எடுக்க போறோம். நம்ம தேவனுக்குள்ள ஒரு என்ன பண்ண போறோம், டிக்ளேர் பண்ண போறோம். வாங்க நம்ம எல்லாரும் அந்த அறிக்கையெல்லாம் ப்ளீஸ் ரிப்பீட் ஆஃப்டர் மீ. ஓகே ஓகே, வாங்க
ஓகே, வாங்க நம்ம எல்லாருமே இத அறிக்கையிடலாம். நம்ம எல்லாருமே உண்மையா இதை நம்ம சொல்ல போறோம். ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன், அவரே இந்த சபையின் தலைவராக இருக்கிறார். அவருடைய சபையாக இருப்பதினால் நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழவும் அதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து மேற்கொள்ளுவேன் மற்றும் பூமியில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி செயல்படுவேன். கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியராக நான் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் உலக எங்கிலும் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் கர்த்தருடைய அன்பை காட்டவும் உழைப்பேன். நான் தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் நிலை நிற்பேன். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஓகே, இது நம்ம எல்லாருக்குமே என்னடா குழந்தைத்தனமா இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம இன்னும் இயேசுக்குள்ள we are still his son and daughter. and இந்த ஒரு உறுதிமொழி நம்ம டெய்லி முடிஞ்சா டெய்லி இல்லைன்னா சண்டே நம்ம சபையா கூடும்போது நம்ம அறிக்கையிடுவோம். இந்த ஒரு வார்த்தையும் நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறுவதாக. ஆமேன். ஓகே, சரி, வித்தவுட் எனி டிலே நம்ம வார்த்தைக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபத்தை செய்து நம்ம போலாம். வாங்க. அப்பா, நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி. இப்பொழுது கூட ஆண்டவரே ராஜா, அப்பா வியாதியால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க கருத்துல ஒப்படைக்கிறோம். அப்பா, படிக்கிற பிள்ளைகளை உங்க கருத்துல ஒப்படைக்கிறோம். பிறந்த குழந்தைகளை, முதியவர்களை ஆண்டவரே ராஜா ஏசப்பா, அதே போல ஆண்டவரே தகப்பன் தாய்களை உங்க கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, எல்லாருக்கும் சுக பலன் நீங்க தருவீராக. நாங்க எல்லாரும் உமக்காக உழைக்கிற அந்த உண்மையுள்ள ஊழியராக நாங்க இருக்கணும் ராஜா. அப்பா, இந்த வெயில கூட நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க ராஜா. இந்த வெயில்னால எந்த ஒரு ஆபத்தும் நேரிடாதபடி நீங்க பார்த்து கொள்ளுங்க. டெல்லியில நடந்த இந்த அசம்பாவத்தை நீர் பார்த்து கொள்கிறீர் ராஜா. ஏசப்பா ஆண்டவரே, அங்க இருக்கிற ஒருத்தருக்குள்ளும் நீரே ஆண்டவரே ராஜா அப்ப உங்க சமாதானத்தினால நிரப்புங்க. இங்க கூட ஆண்டவரே ராஜா அப்ப வண்டி ஓட்டுறவங்க வரவங்க எல்லாரும் ஆண்டவரே உங்களுக்குள்ள ஒழுங்காக வண்டி ஓட்ட எந்த ஒரு ஆக்சிடென்ட்ஸும் வராதபடிக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க. அப்ப நாங்க சத்ருக்கு இந்த இடத்துல இடம் கொடுக்காம ராஜா உங்களுக்குள்ள உண்மையும் உத்தமமாக வாழ அனுதினமும் இந்த வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையை தியானித்து அதை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. வார்த்தையை கொடுக்க போற அடியனை உங்க கருத்துல ஒப்படைக்கிறோம். அந்த மகனை நீர் ஆசீர்வதித்து தகப்பனே ஏசப்பா, உங்க வார்த்தையை சொல்லும் போது அப்பா எங்க எல்லாருக்குள்ளயும் ஆண்டவரே உங்களுடைய அந்த ஒரு கன்விக்ஷன் எங்களுக்குள்ள வரட்டும் ராஜா. ஏசப்பா, வார்த்தையை ஆசீர்வாதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் நாமத்துல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ இப்போது நம்ம கர்த்தரோட வார்த்தையை கடந்து போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன ஒரு ப்ரே பண்ணிப்போம். ஆண்டவரே அப்பா, இப்போதும் இந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா யார் யாருக்கு சேரணுமோ அந்த வார்த்தையை சேர, அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆண்டவரே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா மூலமாக வரட்டும் ஆண்டவரே, எங்க மூலமாக இல்ல ஆண்டவரே அப்பா நீர் மாத்திரமே வெளிப்படுங்க ஆண்டவரே. ஆவியானவர் நீர் ஆறு எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்பா. நீர் ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தை அப்பா உங்க சித்தத்தின்படி அப்பா சொல்ல உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி அப்பா. இயேசு நாமத்துல ஜபிக்கிறேன், ஆமென். ஸோ இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீலிங் மென்டல் ஹெல்த். ஸோ இந்த மென்டல் ஹெல்த்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த பைத்தியம் பிடிச்சிருக்கிற மாதிரி, பித்து பிடிச்சிருக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் இல்லை. மென்டல் ஹெல்த்துங்கிறது ஜென்ரலா நம்மளுக்கு வந்து நிறைய நேரங்கள்ல ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆன்சைட்டி இருக்கும், ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு நிறைய கவலைகள் குறித்து நம்ம யோசிச்சு கொண்டே இருப்போம். ஸோ அதனால என்ன ஆகும்னா நம்ம ஒரு மைண்ட் ஒரு இம்பேலன்ஸான ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அந்த மைண்ட் இம்பேலன்ஸ் ஆகுறதுனால எதுலையுமே ஃபோக்கஸே பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபீஸில் செம்ம ஹை ப்ரெஷர் ஒர்க்கு கொடுக்குறாங்க, அது உங்கள் மைண்டில் ஓடுது. அதே நேரத்தில் வீட்டில் ஏதோ ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அதே நேரத்தில் உங்கள் ஃபினான்ஷியல் நீட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்கள் மைண்டில் ஓடும்போது என்னடா இது ஏன் இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து அந்த ஒரு மைண்ட் வந்து ஸ்டேபிளாகவே இருக்காது. அப்போ என்னடா இது அப்படின்னு சொல்லி சில சமயம் என்ன கூட நினைப்போம்,
இவ்வளோலாம் நான் ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு நான் செத்தே போயிடலாம், அதுவே இவ்வளோ மேல அப்படின்லாம் கூட தோணும். ஆனா அது தப்பு. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி ஒரு மென்டல் ஹெல்த் நம்ம எப்படி டீல் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுக்கான பைபிள் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டேவிட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு இதுல பாத்தீங்கன்னா, ஆல் இமோஷன்ஸ். ஸோ ஆல் இமோஷன்ஸ்னா நம்ம எல்லாருக்குமே இப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள்ல ஒரே டைத்துல எல்லா இமோஷன்ஸும் வரும். ஒரு கோபம், ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு வாழ்க்கை மேல ஒரு பிடிக்காத தன்மை, அந்த மாதிரி என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மிக்சட் எல்லா இமோஷன்ஸும் கலந்து ஒரே நேரத்துல வரும்போது நம்ம ஃபோக்கஸ் செதறிடும். நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைப்போம், ஆனா ஒழுங்கா பண்ணவே முடியாது. எதனால? நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியல. அந்த ஃபோக்கஸ் பண்ண முடியாத காரணம் நம்ம மண்டையில அவ்வளோ ஓடுது. அதனால நம்மளோட மென்டல் ஹெல்த் தான் ரொம்ப பாதிக்கப்படும். ஒரு இம்பேலன்ஸ் நடக்கும் நம்ம மைண்ட்ல. இது ஜென்ரலா காமன் தான், எல்லாருக்குமே நடக்கிறது. ஆனா இப்ப நான் உங்களுக்கு இதுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பைபிள் வர்ஸ் நம்மளுக்கு எப்படி உதவி செய்யும், கர்த்தர் கூட நடக்கிறது நம்மளுக்கு எப்படி உதவி செய்யும் சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாருமே சங்கீதம் 13 வசனம் 1-6 வரைக்கும் படிக்கலாமா? கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். மரணத்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். How long, O Lord, will you forget me forever? How long will you hide your face from me? How long shall I take counsel in my soul, having sorrow in my heart daily? How long will my enemy be exalted over me? Consider and hear me, O Lord my God. Enlighten my eyes, lest I sleep the sleep of death. Lest my enemy say, I have prevailed against him. Lest those who trouble me rejoice when I am moved. But I have trusted in your mercy. My heart shall rejoice in your salvation. I will sing to the Lord because he has dealt bountifully with me. ஸோ இந்த இதில் பார்க்கும்போது நம்ம முதலாவது வசனத்துல என்ன பார்க்குறோம்னா, அதாவது ஹவு லாங் ஓ லார்ட் வில் யூ ஃபர்கெட் மீ ஃபார் எவர்னு சொல்லிட்டு தாவீது மறக்கப்பட்டவனாக ஃபீல் பண்றான். கர்த்தர் அவனை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்றான். ஸோ அதனால அவன் என்ன பண்றான், ஐயோ நான் மறக்கப்பட்டேன்னு, என்ன கடவுளை இது, என்ன இது, ஏன் எவ்வளோ நேரம் என்ன இந்த மாதிரி நீங்க கண்டுக்காம இருப்பீங்க, எத்தனை நாள் தான் இப்படி மறக்கப்பட்டவனாவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஸோ இதுல என்ன நமக்கு தெரியுதுன்னா, அவன் நினைக்கிறான் கர்த்தர் அவனை விட்டு தூரமா இருக்காரு, கர்த்தர் அவனோட பாடுகளை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா அப்படி கிடையாது. ஸோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதுலயே இந்த மூணாவது வசனம் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரணத்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கண்களை தெளிவாக்கும். அவன் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட், அந்த என்ன ஸ்டேட்ல இருக்கான் அவனுக்கு தெரியல. அவனுக்கு எல்லாமே இருண்டு போன மாதிரி இருக்கு. சவுல் அவனை துரத்துறான், அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இடத்துல அவன் லிட்ரலி என்னடா இது, என்ன இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாவீது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான மகன். ஆனா அவன் அந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கும் போது நம்ம நினைக்கலாம், அவங்க கர்த்தருக்கு பிரியமான மகனாச்சே, அவனுக்கே அந்த மாதிரி பாடி அந்த மாதிரி கஷ்டம் அவனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல அதே மாதிரிதான், நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு பிரியமானவங்க தான். நம்ம கர்த்தரோட பசங்க, கர்த்தரோட பொண்ணுங்க, அந்த மாதிரி நம்ம எல்லாருமே. பாடுகள் வரும் கண்டிப்பா. ஆனா இதுல பாத்தீங்கன்னா அவன் கர்த்தர் கிட்ட போயிட்டு அந்த இமோஷன்ஸை போர் அவுட் பண்றான். He is telling it out completely to the Lord. நம்ம அந்த மாதிரி பண்றோமா? அந்த மாதிரி நீங்களுமே மறக்கப்பட்டவர்களா இல்ல ஒதுக்கப்பட்டவர்களா, அது நீங்க யாராவது ஃபீல் பண்றீங்களா? அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கர்த்தர் இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கர்த்தர் கிட்ட போயிட்டு அந்த இமோஷன்ஸ் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க.
அவன் கேட்கறது வெளிச்சத்தை காண வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வெளிச்சமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இது மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல ஒரு மைண்ட் ஸ்டெபிலிட்டியே இல்லாதப்போ எல்லாமே இருண்டதா இருக்கும் நம்மளுக்கு. அந்த இருண்டதுல கர்த்தர் தான் நமக்கு வெளிச்சமா இருக்காரு. ஸோ அவர்கிட்ட போகணும் நம்ம. இப்போ இதே மாதிரி பாத்தீங்கன்னா யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம் படிக்கலாமா? These things I have spoken to you, that in me you may have peace. In the world you will have tribulation, but be of good cheer. I have overcome the world. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகள் உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் இதன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஏசப்பாக்கே அந்த ஸ்ட்ரகிள் இருந்திருக்குங்க. இந்த உலகத்துல அவர் வந்திருக்கும் போது அவருக்கும் அந்த ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. ஸோ அவர் என்ன சொல்றாரு, அவர்கிட்ட போனா அந்த பீஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அண்ட் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த உலகத்துல கண்டிப்பா பிரச்சனைகள் பாடுகள் இருக்கும், ஆனா கர்த்தர் அதை ஓவர் கம் பண்ணி வந்தாருன்னா நம்மளாலையும் முடியும். ஆனா எப்போ முடியும்? கர்த்தர் கிட்ட போகும்போது. ஸோ இதுல என்ன பாக்குறோம்னா, டேவிட் அவன் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் போர் அவுட் பண்றானா, அடுத்தது அவன் ரொம்ப ஒரு மெஸ்ஸியாக வரான். அதாவது சும்மா ஒரு ஃபேக் பண்ணிட்டு அந்த மாதிரி வரல, உள்ளது உள்ளபடி அப்படியே மொத்தமா கர்த்தர்கிட்ட சொல்றான். அதை நம்மளும் அதே மாதிரிதான், உள்ளது உள்ளபடி நம்ம நம்ம யார்கிட்டயுமே ஃபேக் பண்ணிட்டு இருப்போம். சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெளியில சந்தோஷமா இருக்க மாதிரி காமிச்சிட்டா நான் உள்ள அந்த கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தர் அந்த நேரத்துல நம்ம கர்த்தர் கிட்ட போயிட்டு அதை அப்படியே நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா இப்ப இதுல சொன்ன மாதிரி அவர் நம்மளுக்கு அந்த சமாதானத்தை தருகிற தேவன். ஆமேன். சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நம்ம இது மாதிரி வல்னரபிளா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போதான் அவர் நம்மளோட அந்த காரியங்களை தொட்டு நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும். நீங்க ரொம்ப ரிஜிடாவே இருந்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அந்த சில இடத்துல அந்த வல்னரபிலிட்டி நம்மளுக்கு தேவை. ஏன்னா அந்த மாதிரி இருந்தோம்னா, சில இடங்கள்ல அந்த வல்னரபிலிட்டி இருந்தாதான் நம்மளால அந்த என்ன சொல்றது, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரிஜிடா இருந்தோம்னா அது சரியா வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, கண்டிப்பா கர்த்தர் கிட்ட போனோம்னா God will handle our requests. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி உங்க இமோஷன்ஸ்லாம் ரொம்ப மிக்சடா இருக்கும்போது, எல்லா இமோஷன்ஸும் ஒரே இடத்துல கலந்து இருக்கும்போது கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் தூரமாக தெரியலாம், ஆனா அவர் தூரமாக தேவன் கிடையாது. அவர் நம்மளை பாக்குறாரு. அவர் கண்டிப்பா நம்மளோட எல்லா ரிக்வெஸ்டுமே அக்செப்ட் பண்ணுவாரு. அதை நம்புங்க. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் போவோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, தேவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேர் இஸ் யுவர் காட். ஸோ நம்ம சங்கீதம் 42வது அதிகாரம் 1-11 வாசிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 3வது வசனத்துல, my tears have been my food day and night while they continually say to me, where is your God. ஸோ ஆக்சுவலி இந்த சங்கீதம் 42 பார்க்கும்போது அதோட கான்டெக்ட் எப்படி இருக்குன்னா, அது என்ன போர்ட்ரே பண்ணுதுன்னா, ரொம்ப ஒரு டீப் டவுன் ஒரு சாரோ எங்கேயோ இருக்கு யாருக்கோ. அந்த டீப் டவுன் சாரோவை இந்த சங்கீதத்துல போர்ட்ரே பண்ணியிருக்காங்க, அதை காமிச்சிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா, இந்த இதை பார்க்கும்போது யார் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா, ரொம்ப அந்த ஆன்சைட்டி, ஒரு டிப்ரெஷன், ஒரு என்ன சொல்றது, ஒரு எதுவுமே எல்லாமே புரியாம ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டு. ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே இருக்கு. அண்ட் சில சமயம் என்ன இது எப்படி தெரியுமா இருக்கு, நிறைய நேரங்கள்ல இந்த 3வது வசனத்திலேயே 3வது வசனம் படிங்க. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாக இருக்கிறது. ஸோ என்னன்னா, டே அண்ட் நைட் அழுக மட்டும் தான் இருக்கு, அழுது கொண்டே இருக்காங்க. நம்மளும் இது மாதிரிதான் சில நேரங்கள்ல ஒரு சிச்சுவேஷன் அப்படி இருக்கும்போது, இந்த மாதிரி இருக்கும்போது
அழுதுகிட்டே இருப்போம், டே அண்ட் நைட் அழுவோம். அது எப்படி இருக்கும்னா நம்ம பில்லோஸ்க்கு மட்டும் தான் நம்மளோட டியர்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இன்னும் நிறைய நேரங்கள்ல சில பேர் எப்படி இருப்போம்னா நம்பா இருப்போம், அழுக வரவே வராது, என்னமோ ஏனோ தானோ என்னமோ வெளியில சும்மா அதே மாதிரி ஃபேக் பண்ணிக்கிட்டு தான் இருந்துட்டு இருப்போம் நம்ம. ஆனா அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து இந்த பைபிளை ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த பைபிள் நம்மளை எப்படி தேட்டுறது, எப்படி நம்மளுக்கு உதவி செய்யுதுன்னு பாக்குறோம். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா வேர் இஸ் யுவர் காட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம போகும்போது இந்த சுத்தி இருக்கவன் ரெடியா இருப்பான். இப்போ நம்ம ஜனங்களே எப்படின்னா ஒருத்தனை மட்டப்படுத்த எப்படா மட்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது கர்த்தரை பின்பற்றும் போது, என்னடா நீ கர்த்தரை ஃபாலோ பண்ற, இயேசுவை ஃபாலோ பண்ற என்னமோ சொல்லிட்டு இருக்க, உன் தேவன் எங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிய, இவ்வளவு இதாகுது, உன் தேவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. நம் கர்த்தர் ரொம்ப நல்லவர். நம்ம அவரோட அந்த அன்பை அறிஞ்சிக்கிட்டோம்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கூட அவர்கிட்ட எதுவுமே இல்லை, we should try going to him in the situations. ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கே வந்து ஒரு சந்தேகம் வந்துடும். இது வந்து சாதனை என்ன பண்ணும், இது நமக்குள்ளே ஒரு சந்தேகத்தை உண்டாக்கணும். நிஜமாவே அப்போ நம்மளுக்கு கர்த்தர் நம்மளை பார்க்கலையோ, நிஜமாவே என் கர்த்தர் வந்து எனக்கு இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தை கண்டிப்பா தூண்டும். ஆனா அதை நம்ம விட்டுறவே கூடாது என்னைக்குமே. அந்த சந்தேகம் தான் வந்து என்ன பண்ணும், இப்போ அந்த சந்தேகத்தை நீங்க அப்படியே வந்துட்டீங்கன்னா அது போக 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 உங்களை கர்த்தர்கிட்ட இருந்து விலகிடும். அப்போ அதுக்கு அர்த்தம் உங்க பிரச்சனை சால்வ் ஆகாது. கண்டிப்பா இன்னும் கஷ்டங்கள் அதிகமாக தான் ஆகும். ஆனா கர்த்தர்கிட்ட போனா அந்த பீஸ்ஃபுல்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம இது ஃபுல்லாவே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இது வந்து எந்த மாதிரி சங்கீதம் 42 வந்து அதான் ஒருத்தரோட கஷ்டத்தை புலம்புறது மாதிரி தான் ஃபுல்லா எழுதியிருக்காங்க அதுல. ஸோ அந்த போர்ட்ரே பண்ண மாதிரி எழுதிட்டு இப்போ அதுல என்ன தெரியுதுன்னா, நினைக்கிறோம் கர்த்தர் வந்து he doesn't care about me, என்ன அப்படியே விட்டார் அவரு, am I forsaken, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இதாகும். ஆனா சங்கீதம் 42 6வது படிக்கலாமா? 6வது வசனம். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன இம்பார்ட்டன்ட்னா, உம்மை நினைக்கிறேன், the remembrance. அந்த மாதிரி சுச்சுவேஷன் we should remember God. ஓ நம்மளோட ஆத்மா வந்து ரொம்ப டவுன் காஸ்டா இருக்கலாம், சரிங்களா, ரொம்ப அப்படியே உடஞ்சு போய் ஒரு நிலைமையில நம்ம இருக்கலாம், ஓகேவா, ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஹெவினஸ் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். நமக்கு தோணும், சரி என்னடா லைஃப் நமக்கு இவ்வளோ அன்ஃபேரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைச்சிட்டு இருக்கலாம். கண்டினியூஸா அழுகே என்ன ராப்பகலும் இரவு பகலும் எனக்கு வந்து இந்த மாதிரி அழுகியா இருந்துட்டு இருக்கேன், இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு போராட்டங்கள் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல நம்ம கர்த்தரை யோசிக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பா இருந்திருப்போம். அந்த சுச்சுவேஷன் கர்த்தர் நம்மளுக்கு எப்படி உதவி செஞ்சாரு, எப்படி உதவி செஞ்சா நம்ம அதை யோசிக்கணும். அவர் எபினேசர் என்று சொன்னாரு. 1 சாமுவேல்ல பார்க்கும்போது கர்த்தர் எபினேசர் என்று சொன்னாங்க. எதனால எபினேசர்னு சொன்னாங்க? இஸ்ரேல் வந்து பாலஸ்டைனை வந்து மிஸ்பா ஊர்ல ஜெயிச்சாங்க. ஜெயிச்சதுக்கு சாமுவேல் வந்து எபினேசரே, த காட் ஹூ ஹெல்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் நம்மளுடைய எபினேசர். கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் அவர் நம்மளுக்கு உதவுவார். ஆமென். அதை நம்ம விசுவாசிக்கணும். ஸோ ஆல்வேஸ் பிலீவ் that God is helping us out and also remember him in all these lowly states. இப்போ கடைசி பாயிண்ட்டுக்கு போக போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, the God who saves. நிறைய நேரங்கள்ல இன்னொரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்மளை குறை சொல்லுவாங்க. நீ வந்து உன்னை போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், நீயே தான் உன்னை சரி பண்ணிக்கணும், நீ வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆன்சியர் இருக்கும்போது நீ ஒரு சைக்காட்ரிக் டாக்டரை பார்க்கணும், நீ அவனை பார்க்கணும், இவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஆனா அது நம்ம கேட்காம நம்ம வந்து கர்த்தர்கிட்ட போகணும். நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கிறது வந்து காமன். ஏன்னா பிரெயினுக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்கும், இம்பேலன்சஸ் நடக்கும். அது நம்ம கையில இல்லை. இந்த கொஸ்டின் இப்படி வரப்போறது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அதுவும் நம்ம கையில இல்லை. இந்த மாதிரி எதுவுமே நம்ம கையில இல்லை. ஆனா இந்த எல்லா பிரச்சனைகளையும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, நம்மளை காப்பாற்ற நம்ம கர்த்தர் இருக்கிற நம்புறீங்களா? ஆமென். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா, லைக் ஃபர்ஸ்ட் எல்லா இமோஷன்ஸ் அவர்கிட்ட அப்படியே போர் அவுட் பண்ணணும்.
கஷ்டமான சுச்சுவேஷன்ல அவர் ரிமெம்பர் பண்ணணும். அண்ட் எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி அவர் கண்டிப்பா நம்மளை வந்து சேவ் பண்ணுவாரு. இப்போ நம்ம வந்து எது பார்க்கலாம்னா சங்கீதம் 69வது அதிகாரத்துல 3-4 வசனங்கள். நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்றிருக்கிறார்கள் வளர்த்திருக்கிறார்கள். நான் எடுத்து கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. சோ இதுல பாத்தீங்கன்னா தாவீது வந்து கதறான் யோசப்பா கிட்ட. அதாவது இந்த 3வது வசனம் பார்க்கும்போது 3வதுல நமக்கு என்ன தெரியுது, 3வது வசனத்துல அவர் எந்த மாதிரி அவர் அழுது அவர் கதறி அவரோட தொண்டை வளர்ந்து போச்சு. It became dry. His throat became dry. அவன் வந்து எங்க நான் கர்த்தரை பார்க்க முடியாம போகுமோ, கர்த்தரை என்ன பார்க்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறான். அடுத்து 4வது வருஷத்துல பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட ஒரு இன்ஜஸ்டிஸ் மாதிரிங்க. அதாவது அவன் கடைசியில் என்ன சொல்றான், though I have stolen nothing, I still must restore it. அவன் எதுவுமே பண்ணல, பட் ஸ்டில் அவன் பண்ணாததுக்கு he is repaying மாதிரி இருக்காது. நீங்க யோசிங்களேன், நீங்க ஒரு இது செய்யவே இல்லை, ஆனா அதுக்கு நீங்க தான் வந்து ரீபே பண்றீங்கன்னா, அதுக்கு தான் நீங்க ரீபே பண்றீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். அது ஒரு இன்ஜஸ்டிஸ் தானே எல்லாருக்குமே. ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா தாவீது எந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு போயிட்டானா, அண்ட் he also understood that அவனோட சிச்சுவேஷன் இட்ஸ் பியாண்ட் ரிப்பேர். அது ரிப்பேர் பண்ண முடியாது, சரியா பண்ண முடியாது, ஒரு புரோக்கன் ஸ்டேட்டு, ரொம்ப உடஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேல அவனால பண்ணக்கூடியது எதுவுமே கிடையாது, எதுவுமே அவன் கையில இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ நம்ம எல்லாருக்குமே வந்து எங்கேயோ ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக ஒரு மணி நீட் இருக்கு. அந்த மணி நம்ம நீட்டே ஆகல, நம்ம கையில எதுவுமே இல்லை, கண்டிப்பா இதை தாண்டி என்னால பண்ணவே முடியாது, அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு தெரியறது we are beyond our situations, like it's beyond repair. அது ரிப்பேரை சரி செய்யவே முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும். ஆனா தாவீது அந்த இடத்துல என்ன பண்ணா, அவன் கர்த்தர் கிட்ட கதறினான். நம்மளும் அதே மாதிரிதான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கர்த்தர் கிட்ட கதறணும்னா there is a God who saves us. அந்த கர்த்தர் தான் தாவீதுக்கு அன்னைக்கு ஒரு விடுதலையை கொடுத்தாரு. He protected him, saved him from the situation. மனுஷங்களுக்கு இதை பண்றது கஷ்டம், ஆனா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். சோ எந்த மாதிரி சிச்சுவேஷன் வேணாலும் நம்ம இருக்கலாம், அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்ம கர்த்தரை நினைக்கணும் அண்ட் கண்டிப்பா நம்பணும் கர்த்தர் அதை சரி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் நம்மள அவரோட சொந்த பசங்களாக பாக்குறாரு, as his own son, as his own daughters-ஆ பாக்குறாரு. இப்போ ஒரு அப்பா வந்து தன் பசங்களுக்கு ஏதாவது செய்யாம இருப்பாரா? ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது, ஏதாவது தேவை இருக்கும்போது அதை வந்து மீட் பண்ணாம இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரிதான் நம்ம ஏசப்பாவும், நம்ம எல்லாருக்குமே இஸ் ஆர் அப்பா. ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினெட்லி there are situations where every one of us feel it's completely broken, it is beyond repair. அது ரிப்பேர் செய்ய என்ன பண்ணாலும் சரியே செய்ய முடியாது, அப்படி ஒரு சுச்சுவேஷன் இல்லை இருப்போம், கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்போம், அது இப்போ போயிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் கிட்ட வாருங்க, கர்த்தர் நோக்கி பாருங்க, அதை சரி செய்யறது கர்த்தரால் முடியும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஸோ இதான் நம்ம இதுல என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கும்போது நம்மளோட மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது. எதனாலனா ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், ஒரு ரொம்ப யோசிச்சு சில நேரங்கள்ல சும்மாவே தான் யோசிச்சுட்டு இருப்போம், அதுவே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே கண்டிப்பா நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண சிச்சுவேஷன்ல இருப்போம். ஆனா அந்த இடத்துல நம்ம நினைக்கலாம், நான் மறக்கப்பட்டவனா, நான் ஒதுக்கப்பட்டவனா, எனக்குன்னு என் கர்த்தர் இல்லையா, என் கர்த்தர் என்ன பார்க்கலையா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு அவர் உதவி செய்யறது எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் கிட்ட போகணும். கண்டிப்பா போங்க, அது அவர் கிட்ட போனா அந்த சமாதானத்தை அவர் தருவார். நம்ம சிச்சுவேஷன்ஸ் அவர் அறிவார். he is continuously working on. நம்மளுக்கு தெரியாதது, ஆனா he is working on it. சில நேரங்கள்ல நம்மளுக்கு வந்து அந்த சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது, ஆனா அந்த சொல்யூஷன்ஸ் கூட that are the best solutions at that time. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஸோ கர்த்தருக்கு எப்பவுமே நம்ம நன்றி சொல்லிட்டு இருப்போம். எந்த ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தாலும் சரி, ரிமெம்பர் our God is there with us. வாங்க நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி 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 அப்பா. அப்பா ஆண்டவர், நாங்க எல்லோருமே ஆண்டவரே அப்பா எவ்வளவு கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ்ல போயிருக்கோம். நீர் அறிவீர் ஆண்டவரே அப்பா. நிறைய நேரங்கள்ல இந்த கஷ்டத்துல எனக்கு உதவி செய்ய யார் இருக்கா, நான் ஒதுக்கப்பட்டவனா இருக்கேனா, தள்ளப்பட்டவனா இருக்கேனா, என்னை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லையா, இந்த சூழ்நிலை சரி பண்ண யாருமே இல்லையா, இதை நான் என்ன செய்வேன், இந்த தேவைகளை நான் எப்படி சந்திப்பேன், இந்த பிரச்சனை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன். அது படிப்பு காரியங்கள் இருக்கலாம், வேலை காரியங்கள்ல இருக்கலாம், குடும்ப காரியங்கள்ல இருக்கலாம், பண தேவைகள் இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஆண்டவரே, help us to remember you Lord. அந்த மாதிரி ஒரு தருணத்துல ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்க help us to have that hope on you. Help us to have that faith on you Lord. இந்த ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டியா எங்களுக்கு வராதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீர் உதவி செய்யும். உம்மை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரே அப்பா அந்த மென்டல் ஹெல்த் ஸ்டேபிள் ஆகும் ஆண்டவரே அப்பா. It is through your words that we will get peace, Lord. Help us out, Lord, to overcome the situations and help us to focus on you rather than the situation. You are the way maker. You are the healer, Lord ஆண்டவரே அப்பா. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. ஓ வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. ஆண்டவர், நீர் வழி செய்பவர் ஆண்டவர், அற்புதம் செய்பவர் ஆண்டவரே அப்பா, வாக்கு மாறாதார் ஆண்டவரே அப்பா, இருளில் வெளிச்சம் நீர் ஆண்டவரே அப்பா. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போது ஆண்டவரே அப்பா எல்லாம் இருண்டாக எங்களுக்கு இருக்கே ஆண்டவரே அப்பா, அந்த இருளில் ஆண்டவரே எங்களுக்கு வெளிச்சம் தருபவர் நீர் ஆண்டவரே அப்பா. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவரே அப்பா, உண்மையை நோக்கி பார்க்க ஆண்டவரே, உண்மை மேல நம்பிக்கை பற்றி கொண்டு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. இந்த மென்டல் ஹெல்த்னஸ் இப்போ எல்லா இடத்துலயுமே எல்லாருக்குமே ஆண்டவரே அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு ஆண்டவரே. இஷ்யூஸ் தான் நான் எங்க எல்லாருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ், அந்த ஆன்சைட்டி, அந்த ஓன் அவுட் ஃபீலிங், அது எல்லாருக்கும் அந்த சோர்ந்து போன நேரங்கள் எல்லாருக்குமே இருக்கு ஆண்டவரே அப்பா. அந்த சிச்சுவேஷன்ஸை மேற்கொள்ள ஆண்டவர் நீர் உதவி செய்யும். Help us to remember that you are a God who saves us and guides us. In Jesus' name I pray. Amen. So டெஃபினட்டா நீங்க ஒதுக்கப்பட்டவர்களாவோ தள்ளப்பட்டவர்களோ நினைக்க வேண்டாம். ஏன்னா நம் கர்த்தர் நமக்காக இருக்கிறார். அவர் நமக்கு சமாதானம் தருகிற தேவன், அவர் நமக்கு அற்புதம் செய்கிற தேவன், அவர் நம்மளுக்கு இருள் வெளிச்சம் தருகிற தேவன். அவரே பின்பற்றுவோம், அவர் மேலே சார்ந்து இருப்போம், அவரே நம்புவோம். ஆமென். ஸோ இதே மாதிரி எவ்ரி சண்டேஸ் மார்னிங் 9 o'clock இந்த சர்வீஸை ஜாயின் பண்ணுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.